ஏங்க ஆதரே, இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நான் பில்டர்கிட்ட பணம் தரேன்னு சொல்லி வர சொன்னதும், என் டேபிள் 5 லட்ச ரூபா பணம் இருந்ததும் எனக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்கான். அதனால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா. இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும்னா 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்றாரு. 2 லட்ச ரூபா கொடுத்தா நான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு ஆதரே. எனக்கு என்ன பண்றது என்ன செய்யறதுன்னே தெரியல ஆதரே. உங்க ரூம்ல இருந்த அந்த பணம் லஞ்ச பணம் தான் அவங்களால நிரூபிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த பணத்தை உங்ககிட்ட யார் கொடுத்தா, யார்கிட்ட இருந்து நீங்க அந்த பணத்தை வாங்குனீங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது. யாரும் நான் தான் அந்த பணத்தை கொடுத்தேன்னு இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லவே இல்லை. அதனால்தான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க. நாம இப்ப அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. லஞ்சம் வாங்காத பிரபு இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு எதுக்காக லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி அதையே எவிடன்ஸா யூஸ் பண்ணி உங்களை பக்காவா மாட்டி விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். நீ என்ன ஆதரே சொல்ற? ஆமாங்க, நீங்க பில்டருக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பில்டர் வர்றப்ப உங்க ரூம்ல 5 லட்ச ரூபாயை வச்சு அதே நேரத்துல கரெக்டா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி அவங்களையே வர சொல்லி மீடியாவையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி உங்களை இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. ஆதரே, இதெல்லாம் அந்த ஏமாத்துக்கார ஏகாம்பரத்தோட வேலை தானே? இதுல ஏகாம்பரத்துக்கும் வேல்விழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.